மனைவியை பணயம் வைத்து சூதாட்டம், தோல்வியை தழுவிய கணவன். 8 பேருக்கு சொந்தமான மனைவி. பஞ்ச பாண்டவர் கதையில் சகுனியின் சூழ்ச்சியால் தருமன் தனது மனைவி பாஞ்சாலியை பணயம் வைத்து சூதாடிய கதை நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய கலியுகத்தில் தாலி கட்டிய கணவனே மனைவியை சூதாட்டத்தில் பணயம் வைத்து ஆடி தோற்ற கதை நிஜத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்த டேனிஷ் என்பவருக்கும் பாக்தாக் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது. டேனிஷ் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர். மேலும் சூதாட்டத்திலும் அவர் தினமும் ஈடுபட்டு வந்துள்ளார். சூதாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்ட டேனிஷ் பணம், பொருட்களை நிறைய இழந்துள்ளார். இந்த நிலையில் தன் மனைவியிடம் அவருடைய வீட்டிற்கு சென்று நகை மற்றும் பணம் வாங்கி வரச் சொல்லி அடிக்கடி அவரை கட்டாயப்படுத்தி மிரட்டியுள்ளார். ஆனால் அவரது மனைவி டேனிஷ் கேட்டபடி பணம், நகை எதுவும் வாங்கி தரவில்லை. பல முறை பணமும் நகையும் கேட்டு வாங்கி வரச் சொல்லியும் மனைவி வாங்கி தராததால் டேனிஷ் தனது மனைவி மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் தினமும் வழக்கமாக தான் சூதாடும் இடத்திற்கு டேனிஷ் சென்றுள்ளார். ஆனால் அவரிடம் அன்று பணம் இல்லை. ஆனால் அவரால் சூதாடாமல் இருக்கவும் முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த அவர் பணத்திற்கு பதிலாக தன்னுடைய மனைவியை பணயம் வைத்து சூதாடியிருக்கிறார். அப்போது துரதிர்ஷ்டவசமாக அவர் அந்த சூதாட்டத்தில் தோற்று போனார். இதனால் அவர் தன் மனைவியை இழக்க நேரிட்டது. பணயமாக சூதாட்டத்தில் வைத்து ஆடிய மனைவியை அழைத்து வந்து வெற்றி பெற்ற சூதாட்ட கும்பலிடம் ஒப்படைத்துள்ளார். சூதாட்டத்தில் வெற்றி பெற்ற 8 பேர் உள்ள கும்பல் டேனிஷின் மனைவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்த தொடங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தனது கணவரிடம் கூறியும் அதை அவர் கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து அந்த 8 பேர் கொண்ட கும்பல் டேனிஷின் மனைவியை ஈவு இரக்கமில்லாமல் கட்டாயப்படுத்தி மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். இது டேனிஷ் கண் முன்னாலேயே நடந்துள்ளது. இதனால் அந்த பெண் மிகவும் பலவீனம் அடைந்த நிலையில் 8 பேர் கொண்ட கும்பலுடன் சேர்ந்து கணவர் டேனிஷும் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி ஆற்றில் தூக்கி வீசினார். நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை அந்த வழியாக சென்ற சிலர் மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. நடந்த இந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கூறியிருப்பதாவது: எனக்கு திருமணம் நடந்தது முதல் வரதட்சணை கேட்டு தினமும் என்னை சித்திரவதை செய்தனர். என்னுடைய கணவர் சூதாட்டத்திற்கு அடிமையானதால் அவர் என்னை பணயமாக வைத்து ஆடிவிட்டார். சூதாட்டத்தில் அவர் தோற்று போனதால் அந்த 8 பேர் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். என் மாமனாரும் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார். நான் வரதட்சணை கொண்டு வராததால் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். என்னுடைய கர்ப்பம் கலைக்கப்பட்டது. என்னை கொலை செய்யும் நோக்கத்தில் ஆற்றில் தூக்கி வீசிவிட்டனர் என்று வாக்குமூலம் அளித்துள்ளார். நடந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சூதாட்டத்தில் மனைவியை பணயமாக வைத்து ஆடிய கணவன் அந்த பெண்ணை கொடூரமாக பாலியல் வன்முறை செய்த 8 பேர் கும்பல் என இந்த பகீர் சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பலத்த அதிர்ச்சியை, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.